டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். உக்ரைன் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். அமைதி திரும்ப உதவுவதாக உறுதி. மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். தாயுமானவர் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றவே பாஜகவுடன் கூட்டணி. இபிஎஸ் மீண்டும் விளக்கம். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு. சிவகார்த்திகேயனுடன் ஜோடி சேரும் மிருனால் தாக்கூர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் ரெடியாகும் ஸ்கிரிப்ட். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். அப்பொழுது ரஷ்யா உக்ரைன் போர் குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் விளக்கினார். இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி திரும்ப அனைத்து உதவிகளையும் செய்வேன் என தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் இந்தியா வரவுள்ள நிலையில் அந்நாட்டுடன் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை குறைக்க உக்ரைன் அதிபர் வலியுறுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தப்பட்ட வருமான வரி சட்டம், விளையாட்டு ஆளுகை மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த மசோதாக்கள் மீது அர்த்தமுள்ள நீண்ட விவாதம் நடத்த தலா 2 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், எனினும் வாக்கு திருட்டு பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விருந்தளித்தார். இதில் சரத்பவார், சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், திமுக எம்பிக்கள் கனிமொழி, TR பாலு உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கூட்டணியில் இருந்து விலகியுள்ள ஆம் ஆத்மி கட்சியினரும் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சோதனை அடிப்படையில் இந்த திட்டம் 10 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்கள் 15.81 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். தமிழகத்திற்கு தீங்கு செய்யும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றவே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விளக்கமளித்திருக்கிறார். யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என இபிஎஸ் காட்டமாக தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்துவிட்டதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதாகவும் கூறினார். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் மட்டுமே மாநிலத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களை எளிமையாக நிறைவேற்ற முடியும் என்றும் இபிஎஸ் கூறினார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அழைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மகாராஷ்டிர ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பின் போது முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டு அறிந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த படங்கள், பெரிய இயக்குநர்களுடன் கமிட்மெண்ட் என படுபிசியாக உள்ள சிவகார்த்திகேயனுடன் அடுத்த திரைப்படத்தில் நடிகை மிருனால் தாக்கூர் ஜோடியாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கவுள்ள இந்த படத்தில் அவர்கள் நடிக்க உள்ளதாகவும், இதற்கான ஸ்கிரிப்ட் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.